நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, கொஞ்சம் கொஞ்சம் அண்ணா கேட்டு தரேண்ணே. ஒன்றும் இல்லைண்ணே, என் மனைவி உள்ள பரீட்சை எழுத போகணுண்ணே, அதானே. இதை பாருங்க, ஒருவேளை உங்க மனைவி பரீட்சை எழுதுன்னு நினைச்சிருந்தா நீங்க அவங்கள நேரத்தை கூட்டிட்டு வந்திருக்கணும். இப்ப டைம் என்ன தெரியுமா? மணி 7:02 ஆகுது. 2வது மணி கூட அடிச்சிட்டாங்க. இதை பாருங்க, இனிமேல் யாரும் வெளியிலிருந்து உள்ளே வர முடியாது, உள்ளிருந்து யாரும் வெளியிலையும் போக முடியாது. இல்ல இங்க பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க அண்ணா. இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அண்ணா. 2 நிமிஷம் லேட்டா வந்தோங்கிறதுக்காக என் மனைவி எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்றதுல அநியாயம் என்ன? கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. இந்த கேட்ட கொஞ்சம் தொடங்குண்ணே. இங்க பாருங்க, ஒருவேளை உங்க மனைவி இப்போ நான் உள்ள அனுப்பிச்சேன்னா இவங்க 1 வருஷம் படிச்சது மட்டும்தான் வீண் போகும். ஆனா நான் அவங்கள உள்ள விட்டேன்னா அதுக்கப்புறம் என் வேலையே போயிடும். இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இந்த ரூல்ஸ் என்னால மீற முடியாது. உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இது என் மருமகளோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். இவ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா. இவளை பரீட்சை எழுத விட்டீங்கன்னா அது உங்க காலேஜுக்கு தான் நல்லது. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், போன வருஷம் என்னோட மருமக தான் இந்த மொத்த ஊர்லயுமே 3வது மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருந்தா. இன்னைக்கு 2 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, அதுக்காக இவளோட எதிர்காலத்தை பாழாக்கிடாதீங்க. வேணும்னா நீங்க வேற ஏதாவது தண்டனை கொடுங்க. நாளைக்கு வேணா பாருங்க, இவளை நாளைக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கூட்டிட்டு வந்துடுறேன். 10 நிமிஷம் கூட இல்ல, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கூட்டிட்டு வந்துடுறேன். ஆனா தயவு செஞ்சு இன்னைக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இங்க பாருங்கம்மா, என்னால ஏதாவது செய்ய முடியும்னா கண்டிப்பா பண்ணிருப்பேன். ஆனா என்னோட கையில எதுவும் இல்ல. இங்க விஷயம் என்னன்னா, பரீட்சை எப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த பரீட்சை உங்க மருமக எழுத முடியாது. இல்ல அந்த மாதிரி எல்லாம். தயவு செஞ்சு இங்கிருந்து போங்க, என்னோட டியூட்டியை பண்ண விடுங்க. பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அண்ணா, என் மனைவி ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணுங்க. இந்த பரீட்சைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இவங்களால கண்டிப்பா இந்த ஊருக்கே நல்ல பேர் கிடைக்கும். அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் கெஞ்சுறேன். நான் வேணும்னா மாஸ்டர் கிட்ட பேசி பாக்குறேன். நீங்க இந்த கேட்டு கொஞ்சம் திறந்து விடுங்க. இல்லங்க முடியாது. அண்ணா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அண்ணா கொஞ்சம் கதவு தரங்க. 2 நிமிஷம் லேட்டா வந்துட்டாங்கன்னு சொல்லி 1 வருஷம் படிச்சது முழுசு வீணா போயிடணுமா? சந்தியா, உன் மாமியார் வந்து என்ன கூப்பிட்டது ரொம்ப நல்லதா போச்சுமா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உன்னோட படிப்பு வீணா போறதுக்கு நான் என்னைக்கு விட மாட்டேன். இந்த கேட்டை திறக்கிறதுக்காக பிரின்சிபல்ட்ட நான் பேச வேண்டியிருந்தாலும் நான் போய் பேசுவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல வேண்டாம் மேடம், பிரின்சிபல்ட்ட பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் கேட்ட திறக்காம இருக்கேன்? நான் கேட்ட திறக்கிறேன் மேடம், திறக்கிறேன். உங்க சந்தியா உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி. அதனாலதான் நீங்க அவளுக்கு மாமியார கிடைச்சிருக்கீங்க. உங்க மருமகளோட பரீட்சைக்காக நீங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ஏன்னா சாதாரணமா மாமியார் எல்லாருமே மருமகளோட கனவை கெடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. சந்தியா மாதிரி ஒரு புத்திசாலி பொண்ணுக்காக நாங்க இந்த ரூல்ஸ் மீற தயாரா இருக்கோம். சந்தியா, நீ சீக்கிரமா போமா, இல்லைன்னா ரொம்ப லேட் ஆயிடும். சீக்கிரம் போ சந்தியா, போய் பரீட்சை எழுதிட்டு வா. அந்த கடவுள் அருளால எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நல்லா இருமா, போயிட்டு வாமா. மேடம், எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேடம். சரி, நான் கிளம்புறேன். சரிங்க. சூர்யா, அவ உள்ள போயிருப்பால.
மே கம் இன் சார். அண்ணி, இன்னைக்கு நீங்க வந்து பரீட்சை எழுத மாட்டீங்களோன்னு நினைச்சேன். இன்னைக்கு நான் உள்ள வந்திருக்கேன்னா அது அத்தையால மட்டும்தான். தேங்க்யூ. அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. அதான் சந்தியா உள்ள போய் பரீட்சை எழுத ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அம்மா அம்மா, இன்னைக்கு நீங்க பண்ண வேலைக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஒருவேளை நீங்க இப்போ டிஎஸ்பி சாரோட மனைவி மட்டும் நீங்க கூட்டு வராம விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பா சந்தியா பரீட்சை எழுதிருக்க முடியாது. சந்தியாவோட ஒரு வருஷம் உழைப்பு வீணாயிருக்கும். வருஷம் மட்டும் இல்லம்மா, சந்தியாவோட கனவு அப்படியே போயிருக்கும். இங்க பாருங்கம்மா, நீங்க 2 பேர் கீழே போய் காத்துக்கிட்டு இருங்க. ஆனா அம்மா ஆ, அம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இங்க இருந்து சவிதாவை சந்தியாவை கூட்டு வந்துடுறேன். நீங்க பேசாம வீட்டுக்கு போயிடுங்கம்மா. வீட்டுல விருந்தாளிங்க வேற இருக்காங்கல்ல. விருந்தாளிங்களை பாத்துக்க மீனாட்சி இருக்கால்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரிங்க அத்தை, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். ஹலோ ஹலோ அத்தை, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் அப்படியே நல்ல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவேன். இந்த வீட்டுல எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. ஐயோ, நான் இந்த வீட்டு மருமக தானே, என்னமோ நான் இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி. என்ன மீனாட்சி, காலங்காத்தாலேயே கத்திட்டு இருக்க? அதுவும் இப்படி தனியா நின்னு புலம்பிட்டு இருக்க? உங்களோட அம்மா தான் இப்ப போன் பண்ணாங்க. காலேஜ்ல இருந்து தான் போன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நான் எல்லா விருந்தாளிங்களுக்கும் உடனே டிஃபன் பண்ணி கொடுக்கணுமா. எனக்கு என்ன தோணுதுன்னா, அத்தைக்கு என்ன பார்த்தா கொஞ்சம் கூட ஈவே இறக்கமே வராதுன்னு தோணுது. நான் தெரியாம தான் கேக்குறேன், சந்தியாக்காவை படிச்சு புடிச்சு காலேஜ் கூட்டிட்டு போலன்னு யார் கேட்டான்னு சொல்லுங்க. அந்த பரீட்சை எழுதலன்னு யார் கேட்டா? ஒருவேளை அவங்க பரீட்சை எழுதாம விட்டாங்கன்னா அந்த வானம் இடிஞ்சு கீழே விழுந்துருமா, இல்ல இந்த பூமி தான் இங்க இருந்து அங்க சுத்துறது நின்னு போயிடுமா? சொல்லுங்க பாக்கலாம். மீனாட்சி, நீயே நல்லா யோசிச்சு பாரு. ஒருவேளை அண்ணி வீட்டுல இருந்தாங்கன்னு வச்சுக்க, அவங்க என்ன பண்ணிருக்க போறாங்க? படிப்புல மட்டும்தான் அவங்க புத்திசாலி. மத்தபடி உன்ன மாதிரி சமையல் கட்டிக்க அவங்க மகாராணியா? அந்த வேலையில உன்னை யாரும் மிஞ்சவே முடியாது. நான் சொல்றது உண்மைதானே? உன் கையால செஞ்ச விருந்தாளிங்க சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்க, அப்போ அவங்க யார பாராட்டுவாங்க? என்னதானே? புரியுதா உனக்கு? போதும், நிறுத்துங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த நிமிஷம் என்ன பாராட்டுற நீங்க வேற என்னைக்காவது பாராட்டி இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா இப்ப எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்ல. இப்பவே சொல்றேங்க, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஒரு சில நேரங்கள்ல வேலை தெரியாம இருக்கிறது தான் நல்லது. இந்த வீட்டுல 3 மருமகங்க இருக்கும். ஆனா 3 மருமகங்க இருக்கும்ல. 3 மருமகன்னு சொன்னது ஞாபகம் வருதுங்க. இப்ப நானும் பெரிய மருமகங்க. ஏ, என் தங்கச்சி மாதிரி தானே அந்த 3வது மருமக. எல்லா வேலையும் அவகிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நிம்மதியா இருப்பேன். இரு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவ புதுசா கல்யாணமான பொண்ணு. அது மட்டும் இல்லாம வேற மதத்தோட பொண்ணு வேற. இந்த வீட்டை பத்தி எதுவும் தெரியாது. என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லி தரணும். ஆனா உனக்கு எல்லாம் தெரியும்ல. அதனால பேசாம பாசமா போய் டிஃபன் செஞ்சு கொண்டு வா. அப்படியா?
அந்த சந்தியாக்கா என்னன்னா இன்னொரு ஏரியா போனன்னு சொன்னீங்க, அந்த பிரீத்தி என்னடா வேற மதத்தை சேர்ந்து போனுன்றீங்க. அப்போ இது மீனாட்சிங்கிறது வந்தா அவ வேலைக்கார பரம்பரையில இருந்து வந்தவ தானே? கழுத மாதிரி எல்லா வலியும் அவகிட்டயே சொல்லுவீங்க. நான் இப்பவே சொல்றேங்க, நான் எந்த வலியும் பண்ண மாட்டேன். அழுதுரு, நல்லா அழுதுரு மீனாட்சி, நல்லா அழுதுரு. இப்ப சரியா? நல்லா அழுது தீத்துறியா? அழுது முடிச்சிட்டீங்கன்னா சமையல் கட்டுக்கு போய் ருசியா டீ போட்டு கொண்டு வா. அப்புறம் அதுல இஞ்சி கொஞ்சம் தூக்கலா போடு, ஏன்னா எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை மீனாட்சி. அப்புறம் டிஃபனுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி பூரி பண்ணிடு. நீ எப்ப பூரி உருளைக்கிழங்கு பண்ணாலும் நான் சாப்பிட்டதே தெரியாது. நான் இப்ப ரூமுக்கு போறேன், சீக்கிரமா செஞ்சிரு, சரியா? சார், பேப்பர். தேங்க்யூ. வந்துட்டாங்க. சந்தியா, பரீட்சை எப்படி எழுதிருக்கமா? எல்லா கேள்விக்கும் பதில் எழுதிட்டல? நீ பாஸ் ஆயிடுவல்ல? அத்தை, நான் எக்ஸாம் ரொம்ப நல்லா எழுதினேன். சொல்லப்போனா எல்லா கேள்விக்குமே நான் ஆன்சர் பண்ணிருக்கேன். எல்லாம் அந்த கடவுள் அருள் தான் சொல்லணும். இல்லைங்க அத்தை, கிருஷ்ணரோட அருளை விட இன்னைக்கு நீங்க தான் எனக்கு நிறைய அருள் கொடுத்திருக்கீங்க. நீங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் எக்ஸாம் எழுதிருக்கவே முடியாது. மொத்த வருஷமும் வீணா போயிருக்கேன் அத்தை. அப்புறம் என்னம்மா சவிதா, எப்படி எழுதிருக்கீங்க? பாஸ் பண்ணிருவீங்கல்ல? எல்லா கேள்விக்கும் பதில் எழுதினியா? முதல்ல மருமக கிட்ட கேப்பீங்க, அப்புறம் தான் பொண்ணு கிட்ட கேப்பீங்களோ? இவ்வளவு தூரம் கேட்டதுனால சொல்றேன். இன்னைக்கு பேப்பர் நானும் ரொம்ப நல்லா எழுதினேன். கண்டிப்பா இந்த வாட்டி நான் பாஸ் ஆயிடுவேன். நாளைக்கு பேப்பர் தான் ரொம்ப பயமா இருக்கு, எக்கனாமிக்ஸ்ல. அத பத்தி நினைச்சா இப்பவே எனக்கு பயமா இருக்கு. இப்ப மயக்கம் போட்டு விழு. வருஷம் பூரா தேவையில்லாம வீணாக்கிட்டு இப்ப எதுக்காக சாக்கு சொல்லிட்டு இருக்க? இன்னைக்கு பகல் முழுக்க நேரம் இருக்கு, ராத்திரியும் நேரம் இருக்கு. படிக்கணும்னு நினைக்கிறவங்க உலகமே அழிஞ்சு போனாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு உட்கார்ந்து தூங்காம கண்ணை முழிச்சுக்கிட்டு படிக்கிற வேலையை பாரு. புரிஞ்சுதா உனக்கு? என்ன அப்படின்னா பகலும் படிக்கணும், ராத்திரியும் உட்காந்து படிக்கணுமா? அப்பனா எக்ஸாம் நேரத்துல அன்னி மாதிரி நானும் தூங்குவேன். இல்ல, அதெல்லாம் எதுவும் வேணாம். நான் எக்ஸாம் எழுதணும், அதுவும் தூங்காம எழுதணும். எப்படின்னே தெரியல அத்தை. எப்பவும் நான் இந்த அளவுக்குலாம் தூங்குனதே இல்லை. சாதாரணமா எனக்கு தூக்கம்லாம் அதிகமா வரவே வராது அத்தை. முன்னாடி எல்லாம் எக்ஸாம் எழுதணும்னா நைட்டு ஃபுல்லா உட்காந்து நான் படிப்பேன். இதுக்கு முன்னாடி எப்போ இந்த மாதிரி எல்லாம் நடந்ததே இல்லை. ரெண்டு பேரும் இங்கே நின்று வெட்டியா பேசிட்டு இருக்க போறீங்களா? சீக்கிரம் கிளம்புங்க, வீட்டுக்கு போலாம். விருந்தாளிங்களா புறப்படுறதுக்கு தயாரா இருப்பாங்க. வாங்க போலாம். அம்மா கமலா, சுனிதா வீட்ல இருந்து வந்ததும் கட்டாயம் இங்க வரணும்னு உங்க அத்தை கிட்ட சொல்லு. கண்டிப்பா சொல்றேன். அண்ணே, இந்தாங்க அண்ணே. அண்ணனோட கடையில இருந்து ஸ்வீட் கொண்டு வந்தேன். இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இத கிராமத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் கொடுத்துருங்க. கமலா அண்ணி, சாதாரணமா நிர்மலா அன்னைக்கு பசி கொஞ்சம் அதிகம் இல்ல? போற வழியில ஏதாவது சாப்பிட கொண்டு போங்க. எடுத்துக்கிட்டேன். மீனா முன்னாடியே கட்டி கொடுத்துட்டா. யாரு மீனாவா?
பரவாயில்லையே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதோ எல்லாருமே வந்துட்டாங்க. என்ன சந்தியாக்கா, பரீட்சை எப்படி எழுதினீங்க? நல்லா பதில் எழுதினீங்களா எல்லாத்துக்கும்? நான் ஒருத்தி எல்லாத்தையும் மறந்து போறேன். உங்ககிட்ட போய் கேக்குறேனே, உங்களோட பதில் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க பிறக்கும் போதே கையில புத்தகத்தோட தான் பிறந்திருப்பீங்க போல. இதை யாரு ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா இப்பவே என்னால ஒரு விஷயத்த உறுதியா சொல்ல முடியும். கண்டிப்பா நீங்க முதல் ரேங்க் வாங்கி தான் பாஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க பெரிய ஆபீசர் ஆக போறீங்கல்ல. சொல்ல போனா நாங்க எல்லாருமே இந்த விஷயத்த பழகிக்க பார்க்கணும். உங்களுக்கு சல்யூட் அடிக்கிறதுக்கு எல்லாருமே தயாரா இருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதிர்காலத்தை பத்தி பேசி முடிச்சிட்டல்ல, இப்ப வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பி. விருந்தாளிங்க வேற கிளம்ப போறாங்க. அத்தை, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் உயிரை கூட கொடுப்பேன். ஒரு விஷயத்த என் மேல ஏன் கோவப்படுறீங்க? நான் ஒன்னும் அந்த கும்பகர்ணனோட தங்கச்சி இல்ல அத்தை. யார் எழுப்பினாலும் எந்திரிக்காம இருக்கிறதுக்கு. நீங்க சொன்ன மாதிரியே எல்லா வேலையும் பார்த்தேன். விருந்தாளிகளுக்கும் டிஃபன் செஞ்சு கொடுத்தேன், பார்சலும் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தேன். எல்லாத்தையும் பார்சல் பண்ணிட்டேன். ஸ்வீட்டை கூட அவர் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு அத்தை. குங்குமம் வெல்லம் எல்லாம் வச்சு ஆர்த்தி தட்டை கொண்டு வர சொன்னல. இல்லைங்க அத்தை, அது ஒண்ணு மட்டும் நான் மறந்து போயிட்டேன். என்ன பண்றது, நான் ஒருத்தி மட்டும் தானே இருக்கேன். எத்தனை வேலைகளை சமாளிக்க முடியும்? அது மட்டும் இல்லாம எல்லா வேலையும் ஞாபகம் இருக்காது இல்ல. பண்ணது தப்புன்றத முதல்ல ஒத்துக்க கத்துக்கோ. எப்ப பாரு மத்தவங்கள பத்தியே குத்தம் சொல்லிட்டு இருக்காத. வீட்டு வேலையை மருமக செய்யலனா இதுக்காக வேற யாராவது கூட்டிட்டு வருவாங்களா என்ன? 8-10 வயசு பசங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். விருந்தாளிங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது அவங்களுக்கு பொட்டு வச்சு அவங்க கையில வெல்லமும் கொடுத்து அனுப்பணும். என்ன பண்றது, உனக்குதான் எப்பவும் மூளை வேலையே செய்யாதே. எப்ப பாரு வெட்டி பேச்சு பேசிக்கிட்டே இருந்தா போதும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற எதுவுமே உனக்கு தெரியாது. வந்தத நான் பிரீத்தியை எழுப்பி விடலாம் தான் போனேன். ஆனா அவங்களோட ரூம் கதவு சாத்தியே இருந்தது. அதனால எதுக்காக அவங்கள கஷ்டப்படுத்தணும்? ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு முதல் நாள் இல்ல. ஆனா அத்தை, எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களுக்கு காலையில எந்திரிக்கிற பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன் அத்தை. அவங்க இன்னொரு ஏரியால இருந்து வந்தவங்க. அங்க என்ன பழக்க வழக்கமோ எப்படிலாம் இருப்பாங்களோ தெரியல. அதான் நான் அவங்கள தொந்தரவு பண்ணவே இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்காத்த, சந்தியாக்கா கல்யாணம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நைட்டு நல்லா தூங்கிட்டு காலையில லேட்டா தான் எந்திரிச்சாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காத்த? எனக்கு வாச்ச எல்லா மருமகளும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. இந்த வீட்டுல நாளைக்கு என்னெல்லாம் கூத்து நடக்க போகுதுன்னு தெரியல. பூஜை ரூம்ல யார் இருக்காங்க? பூஜை ரூம்குள்ள யார் இருக்கிறது? யாரா இருந்தாலும் எதுவும் செய்ய வேண்டாம். இந்த வீட்டுல 3 மருமகள் இருக்காங்க. எல்லாத்தையும் அவங்களே பாத்துக்குவாங்க. போ சூர்யா,
எல்லாம் எடுத்து வச்சிருக்கான்னு பாரு. விக்ரம் அண்ணா பாட்டிக்காக ஸ்வீட் வைக்க சொன்ன வச்சியா? நீங்க தனியா எடுத்து வச்சீங்களா? அதையும் போட்டேன். பாட்டிக்கு தான் ரொம்ப பிடிக்கும். சரி விக்ரம், பணத்தை எடு. எதுக்கு? மருமகளுக்கெல்லாம் கொடுக்கணும்ல. எப்ப பார்த்தாலும் பணத்தை செலவு பண்ண சொல்றீங்க. நீ சரியான கஞ்சன்டா.